இந்த கடவுள்னு சொல்லப்படுற தன்மை நீங்கள் இப்போ இருக்கிற, அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மற்றவங்கள்ட்ட என்ன பேசுகிறீங்கன்றதை பற்றி அது பார்க்குறது இல்லை. நீங்கள் சந்தோஷமாக பேசுகிறீங்க, கவலையாக பேசுகிறீங்க, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி அதை பார்க்காது. அப்போ இங்கே நான் இந்த கடவுள்னு சக்தின்னு என்னென்னு சொல்கிறேனோ, இப்போ நம்ம பொதுவாக கடவுள் என்ன எங்களுக்குள்ளே தான் இருக்கார், கடவுள் என்ன இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்காரு, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கார், இங்கே கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறைக்குள்ளே தான் இருக்கிறாரு, கிறிஸ்தவ தேவாலயத்தில் இருக்கார், பள்ளிவாசலில் இருக்காருன்னு சொல்லி நாங்கள் இங்கே படிக்கிறது இல்லை. நாம் இங்கே எதை கடவுள்னு சொல்கிறோம், எதை பிரபஞ்சம்னு சொல்கிறோம், எதை பிரம்மம்னு சொல்கிறோம்னு சொல்லி 3ஆம் நாள் கிளாஸ் நம்ம கிளியராக பார்த்துருவோம். பட் இப்போ உங்களுக்கு தெளிவுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ சில விஷயங்களுக்காக கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலைப்படுறது உங்களுக்கு ஒரு 4 விஷயம் இருக்குது. ஓகே, நீங்கள் இதுதான் நான் கவலைப்படுறேன்னு ஒரு 4 விஷயம் இருக்குது. பட் உங்களுக்கு என்ன தோணும், சரி எனக்கு கவலைப்படுறதுக்கு 4 விஷயம் இருக்குது, என் பிள்ளைகள் என்ன நினச்சோ, இல்லை சில விஷயங்கள் இப்படி நடந்திருக்கலாமே, இல்லை என்னால் அதை தடுக்க முடியலன்னு மேக்ஸிமம் நம்ம ரொம்ப கவலைப்படுறதுக்கு தெரியுமா. அப்போ எங்களுக்கு எது வரும்னு சொன்னால், இது இப்படி சரி பண்ணியிருக்கலாமேன்னு எங்களுக்கு வர்ற தோர்ஸ் இருக்குது தானே. அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வர்ற கவலையை விட இயலாமை ஒன்று கொண்டு வரும். இயலாமைன்னு சொன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே இந்த டைமுக்கு. அப்போ இப்போ எங்களுக்கு பிள்ளைகள்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு உரிமை உள்ளவங்க, அவங்கள எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வளர்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஒரு பிரச்சனை வருது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலைன்னு சொல்லும்போது அது எங்களுக்கு ஒரு இயலாமையை கொண்டு வரும். அதுதான் இன்னும் எங்களை காயப்படுத்தும், இன்னும் எங்களை கவலைக்குள்ளாகும். அப்போ அந்த கவலையில் நம்ம என்ன இருப்போம், நம்ம நாடில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே கப்பல் கவிழ்ந்து போன மாதிரி சோகமாக நம்ம இருப்போம். வீட்டில் வேறு வந்து காய்ச்சா கூட இங்கே பாரடி இது தானடி பிரச்சனைன்னு சொந்தக்காரத்தை வந்தால் காய்க்கிறது, வேறு யாரும் வந்தால் தம்பி பாருன்னு இது தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்களே இல்லைன்னு அது திரும்பி கதைக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். இங்கே எங்களுக்கு இதுக்கு இந்த மனசுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானம் நமக்கு தெரியுதில்லை. இந்த மனம் கடவுள் படைக்கும்போது ஒரு சில இப்படித்தான் இது இயங்குமுன்னு ஒரு வழிகளில் படிச்சுட்டாங்க. இப்போ நம்ம டிவி போடும்போது சன் டிவி இந்த கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க தானே, விஜய் டிவி. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 10 நம்பரை அனுப்புங்க சன் டிவி வந்துடும், 20 அமர்த்துங்க விஜய் டிவி வந்துடும். அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறான், இது இப்படித்தான் வேலை செய்யணும்னு. இந்த டிவிக்கு அந்த செட்டப் பாக்ஸுக்கு ஒரு விதி இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது, இப்படித்தான் அதை செய்யணும்னு அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இங்கே நம்ம பிறந்து வரும்போது இந்த மனமண்டோட கொண்டு வர்றோம் தானே, இந்த மூளை மனசு ஒன்று கொண்டு வர்றோம் தானே, இதை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு எங்களோட அம்மா அப்பாவோ எங்களுக்கு யாரும் கோவிலில் உள்ள ஆளோ ஒரு குருவோ யாரும் எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுக்கலை. அவங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம பார்க்குறோம் எங்களோட அம்மாக்கள் எப்படி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க கவலைப்பட்டாங்க, அழுதாங்க, கெஞ்சிட்டாங்க, மற்றவங்கள்ட்ட உதவின்னு கேட்டாங்க. அப்போ நம்மளும் அதை பார்த்து கற்றுக்குறோம். ஓகே, இப்படித்தான் போல் சமாளிக்கணும் ஒரு பிரச்சனைன்னு தவிர நம்ம ஒருபோதும் இதை இப்படித்தான் சரியாக ஹேண்டில் பண்ணணும்னு எந்த ஒரு நபராலும் நம்ம ப்ராப்பராக டீச் பண்ணப்படலை, சொல்லிக் கொடுக்கப்படலை. அப்போ அதுதான் எங்கள் லைஃப்பில் இருக்க மிக முக்கியமான பிரச்சனைகள் காரணம். அப்போ நீங்கள் இப்போ கவலையாக இருக்கீங்க, உங்களுக்கு கவலையாக இருக்கிறதுக்கு 4 விஷயம் இருக்குது, உங்களோட பிள்ளைகளை நினச்சி ஒவ்வொரு விஷயத்தை வச்சு கவலையாக இருக்கீங்க. அப்போ இந்த சக்தி, கடவுள்னு சொல்ல போகிற சக்தி இல்லை பிரபஞ்சம்னு சொல்ல போகிற சக்தி, அது உங்களை பார்த்துட்டு ஓகே நீ கவலையாக இருக்கியா, அப்போ அது யோசிக்குது. அப்போ கவலை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கவலையாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ கவலையாக இருக்கிற மாதிரி 4 விஷயத்தை 4 இன்சிடெண்ட்டை கேட்குதா, இப்போ நெட் கட் ஆகிடுச்சு, இப்போ கேட்குதா. அப்போ கவலையாக இருக்கிற மாதிரி 4 இன்சிடெண்ட்டை பார்சல் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கவலைப்படுற மாதிரி 4 இன்சிடெண்ட் இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இருக்கிறவனுக்கு சேர்த்து கவலைப்பட்டது இல்லாமல் இன்னும் 4 இன்சிடெண்ட் கிடைச்சாலும் நீங்கள் இன்னும் கவலைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ எப்போவுமே உங்களோட உணர்வை கவனி, உங்களோட உணர்வு சரியாக இருக்கா, இப்போ நான் எனக்குள்ள நிம்மதியாக ஃபீல் ஆகிறேன்னா. அப்படி நீங்கள் கேட்பீங்க, சார் இப்போ எனக்கு நிம்மதியாக நடக்கிறதுக்கு ஒன்றும் நடக்கலை, நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே என் லைஃப்பில் எதுவுமே வரலை, இன்னும் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எந்த விஷயங்களும் என் லைஃப்பில் வந்து என் கண்ணு முன்னுக்கு தெரியலை, என்ன எப்படி நீங்கள் நிம்மதியாக இருக்க சொல்கிறீங்க. அப்போ கடவுள் இங்கே என்ன மாதிரி ஒரு விதியை படைச்சிருக்கேன்னா, உனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நீ நடந்துகொள், நான் அதை கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்கிறோம், நீ முதல் கொடு நான் அப்புறம் நடந்துக்கிறேன்ன்றோம். இதுதான் கடவுளுக்கு எங்களுக்கான போட்டியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ கொடு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நான் அது வரைக்கும் நான் சிரிக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ சிரி நான் தாரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே முன்னுக்கு நின்றுக்கிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த ஃபைட்லேருந்து தப்பிக்கிறது தான் இங்கே நம்ம படிக்க போகிற இந்த கிளாஸ். அப்போ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் இந்த 5 நாள் அட்வான்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஒன்றும் படிக்க போகிறதில்ல, இந்த லைஃப்பை இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறோம்,
இந்த லைஃப்பில் நம்ம கற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன இருக்குது, இது வரைக்கும் என்னத்தை மிஸ் பண்ணோம், நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த லைஃப்பில் என்ன செஞ்சால் போதும்.